இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே எப்படி செய்கிறாராம்? நேர்த்தியாய். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். முதல் பாயிண்ட், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவதாக, அவர் எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிற ஒரு ஆண்டவர். ஒரு தேவனுடைய மனிதன் ஆண்டவரை குறித்து தன்னுடைய புஸ்தகத்தில் இப்படி ஒரு அற்புதமான வாக்கியத்தை எழுதி வைத்திருந்தார். ஆண்டவர் அவசரப்படவும் மாட்டார், ஆண்டவர் தாமதிக்கவும் மாட்டார். சரியான நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். சில நேரம் நாம் அவசரப்படலாம், சில நேரம் நாம் சில காரியங்களை செய்ய தாமதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவசரப்படவும் மாட்டார், தாமதிக்கவும் மாட்டார். சரியான நேரத்தில் வந்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய். ஒருவேளை உங்கள் சரீர சுகத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒன்றிற்காக நீங்கள் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சூழல் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்த்தியாய் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். குறிப்பிட்ட ஒரு நாளில் வலையை போட்டு எடுக்கிறான், ஒன்றும் அகப்படவில்லை. அந்த வசனம் சொல்லுது, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன செய்யல? அகப்படல. சீமோன் பேதுருக்கு எந்த கடலில் எந்த வலைய எந்த இடத்துல போட்டா என்ன மீன் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா குறிப்பிட்ட ஒரு நாளில் இரவு முழுவதும் பிரயாசம் எடுக்கிறாங்க, ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்கள்? வளைய போடுங்க. அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா ஆண்டவற்ற 4 கேள்வி கேட்போம். இரவெல்லாம் போட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று. ஆனால் பேதுரு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அதற்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தாராம்? அந்த பகுதியை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுல 2 முக்கியமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக. எவ்வளவு மீன்களாம்? மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் இப்போ அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, வலை கிழிந்து போகத்தக்கதாக எவ்வளவு மீனா? மிகுதியான மீன்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். ஒரு கட்டத்தில் வலைய போட்டு பார்க்கிறான், ஒன்றுமில்லை. இது ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னொரு பக்கம் வலைய போடுகிறான், மிகுதியான மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள். அது மாத்திரமல்ல, 2 படவுகளும் அமிழத்தக்கதான மீன்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவர் அதின் காலத்தில் சகலத்தையும் எப்படி செய்கிறாராம்? நேர்த்தியாய் செய்கிறார். உங்க வாழ்க்கையில குழப்பத்தோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று ஒரு வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய் செய்கிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். நேர்த்தியாய் செய்கிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 49ஆம் வசனம் ஒரு அற்புதமான வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இரண்டாவது அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அந்த வார்த்தை அற்புதமானது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்கிறவர். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது வல்லமை உடையவர் எப்படி செய்வாராம்? மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அதில் கோடு போட்டுக் கொள்ளுங்கள். ஒன்று, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவது, நேர்த்தியாய் செய்வார். மூன்றாவதாக, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராம்? மகிமையான காரியங்களை. இதுதான் தேவன் செய்கிற காரியம். பைபிள்ல ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளை திறந்து 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பைபிளை திறக்க சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது, திறந்து படியுங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சாமுவேலின் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். அந்த வார்த்தை கொஞ்சம் ஆழமாய் கவனித்து பாருங்கள். ஒன்று, கர்த்தருக்கு பயந்து. அந்த வார்த்தை மிக முக்கியமானது. எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். தெய்வ பயத்தை இழக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய முடியாது. ஒரு காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தெய்வ பயம் நமக்குள்ள வரணும். கிறிஸ்தவன்னு சொன்னாலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணுங்க. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தெய்வ பயம். இரண்டாவது, முழு இருதயத்தோடும். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். என்ன இருதயத்தோடு? முழு இருதயத்தோடு. அரைகுறை மனதோடு அல்ல, கடமைக்காக அல்ல, பெயரளவுக்காக அல்ல, முழு இருதயத்தோடும். ஆனபடி நான் தன்னை பக்தன் பாடுகிறார், அன்புக்குருவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். அப்படின்னா முழு இருதயம். மூன்றாவது ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார், உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அந்த உண்மையாய் என்ற வார்த்தை முக்கியமானது. ஒன்று தெய்வ பயம், இரண்டாவது முழு இருதயம், மூன்றாவது நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை அல்ல, ஏமாற்றும் ஒரு வாழ்க்கை அல்ல, உண்மை. வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வானாம்? பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். மோசை குறித்து அப்படித்தான் சாட்சி கொடுத்தார். மோசே தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் எப்படிப்பட்டவன்? உண்மையுள்ளவன். பவுலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், உண்மையுள்ளவன்று எண்ணி ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினாராம். அப்படின்னா உண்மை மிக முக்கியமானது. பொய்யை களைந்து விட வேண்டும், மெய்யை பேச வேண்டும். அப்படி எழுதிட்டு கீழே பாருங்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் இருப்பது ஆண்டவருடைய கிருபைங்க. எப்பொழுதோ மரிக்க வேண்டியவர்கள், எப்பொழுதோ நீங்கள் வியாதிகளை மரிக்க வேண்டியது. இதுவரை கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், இதுவரை கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். மருத்துவ கூற்றுகள் எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து இதுவரை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அதை என்ன செய்யணுமாம்? சிந்தித்து பாருங்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வதற்கு முன்னால நாம் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். சங்கீதத்தில் தாவீது அப்படித்தானே அற்புதமாய் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார், உம்முடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். ஆலயத்திற்கு எதற்கு? தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு. பாஸ்டர் பார்க்கவா? ஆலயத்தை பார்ப்பதற்கா? பிரசங்க பீடத்தை பார்ப்பதற்கா? வரும்போது ஆண்டவருடைய மகிமை பார்க்கணும். மகிமையை இரண்டு விதங்களில் பார்க்க முடியும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்களை மூடும் போதுதான்
தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். இரண்டாவது, விடியற் காலத்தில் தான் தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். ஆனபடினால்தான் மோசே அதை ஒரு விண்ணப்பமாக ஏறெடுக்கிறார். நீங்கள் யாத்திரா 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்தருளும், காண்பித்தருளும் என்றான் என்று பார்க்கிறோம். என்றைக்காவது ஆண்டவற்ற மகிமையை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? வியாதி சுகமாக்க அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படின்னு நிறைய ஜபக்குறிப்புகளை வைக்கிறோம். ஆனால் மோசே ஆண்டவருடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான் என்று பார்க்கிறோம். மகிமை எப்பொழுது பார்க்க முடியும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள்? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பில் என்றால், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். மகிமையை எப்பொழுது பார்ப்பீர்கள்? விடியற் காலத்தில். அதுல கோடு போட்டுக் கொள்ளுங்கள். நிறைய பேர் மகிமையை பார்க்கவே முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். காலையிலே தூங்கிட்டு இருந்தா மகிமை பார்க்க முடியாதுங்க. காலையில் எழுந்து ஆண்டவரை சேவிக்கணுங்க. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்கு முன்னாலே வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படித்தான் சீக்கிரமா படுப்பாங்க, காலையில் எழும்பாங்க. வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் கொடுத்த வேலை அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கணுங்க. அப்போதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவோம். நிறைய பிள்ளைகளை பாருங்க, லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. நிறைய பேரை பாருங்க, லேட்டாக வேலைக்கு போகிறாங்க. கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் கொடுத்த நேரம் மிக முக்கியமானது. எங்களுக்கெல்லாம் தேவ மனிதர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. பாஸ்டர் டி சாமுவேல் ஐயா அவர்கள், பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்கள் எந்த ஒரு இடத்திற்கும் குறித்த நேரத்திற்கு ஒரு நாளும் பிந்தி போக மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதுவரை அப்படி நடத்து அப்படினால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேரை பாருங்க, வேலைக்கு லேட்டு, ஸ்கூலுக்கு லேட்டு, ஆலயத்திற்கும் லேட்டு. அப்படி வரும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுகிறோம். நட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும். தேவன் என்ன செய்வார்? விளைய செய்வார். பைபிளை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் விளைய செய்கிறாராம். ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எவ்வளவு மடங்கா? 100 மடங்கு. ஒவ்வொரு வருஷத்தையும் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கிறோம். எவ்வளவு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம்? நட்டு இருக்கிறோமா? நீர் பாய்ச்சிருக்கிறோமா? சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணன்னா ஒரு கதை நடக்காதுங்க. நட வேண்டிய நேரத்தில் நட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் நீர் பாய்ச்ச வேண்டும். ஆனா கர்த்தர் பார்த்து என்ன செய்வாராம்? விளைய செய்வார். அப்படிதான் பைபிள்ல எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறேன், வெறும் கையாயிருக்கிறேன், விதைக்கிறேன், அறுவடையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனா விளைய செய்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். இந்த காலை வேளை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
அதுல 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். விளைய செய்கிற தேவனாலே என்ன செய்யுமா? எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அந்த 8ஆம் வசனத்தை பாருங்கள். அற்புதமான ஒரு வசனம். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் என்ன பெறுவான்? கூலி பெறுவான். என்ன வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். கூலி வேணும்னா ஒழுங்கா என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வேலை செய்ய மனதில்லாதவன் என்ன செய்யக்கூடாதாம்? சாப்பிடக்கூடாது அப்படின்னு பைபிள்ல வசனம் சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த வேலையில எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அப்படின்னா நடும்போது நீர் பாய்ச்சும் போது கர்த்தர் விளைய செய்கிறவர் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறாரா? கூலி தருகிறாரா? ஹல்லேலூயா. வாங்குற சம்பளத்திற்கு உண்மையா உழைக்கணுங்க. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு உயர்வை தரும். நிறைய பேர் வாங்குற சம்பளத்திற்கு உண்மையாய் வேலை செய்யாதபடியினால் பணமெல்லாம் பொத்தலான பையிலே போடப்படுகிறது போல இருக்கிறது. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு உண்மையாய் தேவனுக்கு நாம் வேலையை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் மேலான ஒரு ஆசீர்வாதம். 4ஆவதாக வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 126ஆம் சங்கீதம் ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். அதில் 3ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ந்து இருக்கிறோம். அப்படின்னா ஒன்று நேர்த்தியாய் செய்கிறவர், 2வது மகிமையானவைகளை செய்கிறவர், 3வது விளைய செய்கிறவர், 4வது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, என் வாழ்க்கையில் அதிசயம் இல்லை, என் வாழ்க்கையில் வெறுமையாயிருக்கிறேன் என்று சொல்றீங்களா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராம். பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னா என்ன செய்யக்கூடாதா? பயப்படாதே அப்படின்னு சொல்றார். நிறைய நேரம் பயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் பயம், ஒவ்வொரு நேரத்திற்கும் பயம். பயத்தினால் சூழ்ந்திருக்கிறோம். ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, இப்படியே நம்ம வாழ்க்கையில வீணாய் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினால்தான் யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பயத்தை எடுத்து போட வேண்டும். பைபிள்ல நிறைய தேவ மனிதர்கள் பயத்தோடு தான் இருந்தாங்க. நீங்க தாவீதை எடுத்துக்கொண்டா சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்கள் ஆக்கி அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், விசுவாசிகளின் தகப்பன் தாங்க. ஆனா அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன். அப்படின்னா இவங்கெல்லாம் பயப்படும் போது நமக்குள்ள சில நேரம் பயம் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் பயத்தை மாற்றுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னா பயப்படக்கூடாது. 2வது என்னது? மகிழ்ந்து என்ன செய், களிக்கூறு. அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். 1000 துக்கம் இருக்கலாம், ஆனா தேவ சமத்திற்கு வரும்போது எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு வரணும். தாவீது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேன்?
மகிழ்ச்சியா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் சிலருக்கு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? ஞாயிற்றுக்கிழமைனா சிக்கன் சாப்பிடலாம், அப்படி மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சி அல்ல. ஆலயத்திற்கு வரும்போதே மகிழ்ச்சியோடு இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க போறேன், ஆண்டவரை துதிக்க போறேன், தேவனை ஆராதிக்க போகிற, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரப்போகிற, அதுதாங்க மிகப்பெரிதான மகிழ்ச்சி. ஒன்று, பயப்படாதே. இரண்டாவது, மகிழ்ந்து என்ன செய்? களிக்கூறு. 1000 பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா இன்னொரு பக்கம் மகிழ்ந்து களிக்கூற வேண்டும். அன்னாளை பாருங்கள், சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். அதே அன்னாள் எப்படி மாறிவிட்டாள் என்றால், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வரும்போது, என் இருதயம் கர்த்தருக்குள்ள என்ன செய்து? களி கூறுது. துக்கமாயிருந்தாங்க, சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா தேவ சமூகமும் தேவனுடைய பிரசன்னமும் அவளை எப்படி மாற்றினதென்றால், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அந்த வார்த்தை முக்கியமானது. எதிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒன்றில் களி கூறுவதல்ல, நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். அதுதான் தேவன் செய்கிற பெரிய காரியங்கள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 5ஆவதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? அற்புதமான ஒரு வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, மார்க் 7:37ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அவர் எப்படி செய்தாராம்? பைபிள் அதில் ஒரு கோடு போட்டுக் கொள்ளுங்கள். 5வது, ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். நிறைய நேரம் நம்ம தப்பா பண்ணுவோம், கடைசியில் உட்கார்ந்து தலையில் அடிப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, தவறே செய்ய மாட்டாருங்க. வேதத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நன்றாய் செய்கிற ஒரு ஆண்டவர். ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார், ஒரு நாளும் அவர் தப்பு செய்ததில்லை. காண அவர் திருமண வீட்டில் பாருங்க, திராட்சரசம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் என்ன செய்யல, வரலன்னு சொல்றார். வேலை வந்த பிறகு என்ன சொல்றார்? தண்ணீரை என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள்னு சொல்றார். நம்ம அந்த கூட்டத்தில் இருந்தோம்னா என்ன கேட்டுருப்போம்? ஆண்டவர்கிட்ட தண்ணீரை ஊத்த சொல்றீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். எதுவுமே பேசலைங்க, நிரப்புனாங்க. ஆண்டவர் பரிமாறுங்கள்னு சொன்னார். அந்த காரியத்தை குறித்து கீழே வாசித்தீங்கன்னா, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் என்ன செய்திருந்தீர்? வெறும் தண்ணி தாங்க. ஆனா இப்போ உண்மையாய் உண்டாக்கின திராட்சரசத்தின் ருசியை பார்க்கலாம் ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் ருசி மிகுந்ததாய் மாறினது. ஹல்லேலூயா! இதுதாங்க ஆண்டவர் செய்கிற அற்புதம். பழைய ஒரு வாழ்க்கை, கடினமான ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் செய்கிற அற்புதம் மேலான அற்புதம். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். யோவான் 2:10, எந்த மனுஷனும் முன்பு என்ன செய்வானா? நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான். ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நேரம் ஆக ஆக என்ன ஆகும்? ருசி குறையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிடும் போது ருசியாத்தான் இருக்கும். ஆனா சாயங்காலம் சாப்பிடும் போது என்ன ஆயிட்டு? அம்மாமாருக்கு தெரியும் ரகசியம். சாயங்காலத்தை கழிக்கணுமேன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் சுட வச்சிருவாங்க சாயங்காலத்தை சமாளிக்க. சாயங்காலம் சாப்பிடும், என்னடா காலையில் நல்லாத்தான் இருந்தது, இப்போ ருசி குறைந்து போயிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளை, என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது? கலப்படம். ஆனால் ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறதாம்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. வெறும் தண்ணீரைத்தான் கொடுக்கிறார். அது என்னவா மாறிட்டு? நல்ல திராட்சை ரசமா மாறிட்டு. இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது.
ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நேர்த்தியாய் செய்வார். இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியம். எத்தனையோ குடும்பங்களை சந்திக்கிறோம். சிலருடைய வீடு கட்டுகிற காரியங்கள், திருமண காரியங்கள், இதெல்லாம் சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. கடந்த நாட்கள் அப்படித்தான் கோர்ஸ் நகர் ஆலயத்தில் ஒரு சகோதரி, அவருடைய சகோதரியின் கணவர் இறந்து போயிட்டாங்க. 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகளும் திருமண வயதில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, கணவர் இல்லை, எங்கள் அக்கா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த அக்கா திருமண வயதுக்கு வந்த பிறகு நிறைய இடத்துல வரன்னு பார்த்தாங்க. நல்ல தடிமனாக இருக்கிறாங்க. ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தாங்க. அந்த மகளுக்கா ஜெபம் பண்ணோம். வயதை காட்டிலும் தடிமனாக இருந்தாங்க. அந்த சகோதரி சோர்ந்து போனாங்க. பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, கணவர் இல்லை, திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் திடீரென்று திருநெல்வேலியிலிருந்து ஒரு மன வீட்டார் பெண்ணை பார்க்க வந்தாங்க. அவங்க தேடினது எங்கே தடிமனான பெண் இருக்காங்க அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சு கடைசியில் இதை பார்த்தாங்க. இதை தான் சூட்டானது. அவர் 110, இது 100 கிலோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் ஆண்டவர் எப்படி செய்கிறார் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தை போய் புதியமுத்தூரில் திருமணம் நடந்தது. ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து விட்டு வந்தோம். ஆண்டவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு கலங்கிறாதீங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். மூளை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா, இப்படியா அப்படியா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் செய்கிறதை சரியாய் செய்வார். நன்றாய் செய்கிறவர் அவர் மட்டும்தாங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய பந்திக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 17ஆம் வசனத்தை பாருங்கள். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி. அந்த வார்த்தை பாருங்கள், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை என்ன செய்வாராம்? நன்றாய் விளக்கி. அதுல கோடு போட்டுக் கொள்ளுங்கள். கோதுமையை என்ன செய்வாராம்? களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் என்ன செய்வார்? சுட்டரிப்பார். அப்படின்னா ஆண்டவர் கையில தான் என்ன இருக்குமா? தூற்றுக்கூடை. சத்தமா சொல்லுங்க, யார் கையில இருக்கும்? பாஸ்டர் கையிலையா? தீர்க்கதரிசிகள் கையிலையா? ஏசப்பா கையில என்ன இருக்கும்? தூற்றுக்கூடை. அவர் என்ன செய்வாராம்? களத்தை நன்றாய் என்ன செய்வாராம்? விளக்குவாராம். கோதுமை எல்லாம் எங்க சேர்ப்பாராம்? களஞ்சியத்துல. பதரெல்லாம் அவியாத அக்கினியில சுட்டரிப்பாராம். இப்போ கோதுமையும் பதருக்கும் வித்தியாசம் தெரியாம கையை தட்டி பாட்டு பாடி ஆராதிச்சு போய்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கும், களத்தை என்ன செய்வார்? நன்றாய் விளக்குவார். கோதுமையாய் இருந்தால் எங்கே சேர்க்கப்படுவோம்? களஞ்சியத்தில். பதராயிருந்தால் எங்கே சேர்க்கப்படுவோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்நானம் பெற்றுட்ட, அபிஷேகம் பெற்றுட்ட, கம்யூனிய பங்கெடுக்கிற, ஒயிட்டு போட்டிருக்கிற, இதெல்லாம் நடக்காதுங்க. ஆண்டவர் நன்றாய் விளக்குவார். கோதுமையா இருந்தால் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம். பதராயிருப்போம் என்றால் ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறதுனால, எதையோ கர்த்தருக்கு செய்கிறதுனால ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதன் மாறலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் நன்றாய் விளக்குவாராம். கோதுமையாயிருந்தால் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரை என்ன செய்வார்? அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஒருபோதும் பாவம் நம்மோடு ஒட்டி கொள்ளாதபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நமக்கு செய்கிறார். முதல்ல வாசித்தோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமா சொல்லுங்கள். இரண்டாவது, அவர் அதினதின் காலத்தில் எப்படி செய்வார்? சத்தமா சொல்லுங்க, எப்படி செய்வார்? உங்க வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்வார். மூன்றாவது,
வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையானவைகளை செய்யணும்னா நாம் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும்? அவ்வப்பொழுது பார்க்கணும். ஆலயத்தில் மகிமை பார்க்கணும், வீட்டில் மகிமை பார்க்கணும், எப்பொழுதும் ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். மூன்றாவது, நட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும். விளைய செய்கிறவர் யார்? அவரே நடட்டும், அவரே நீர் பாய்ச்சட்டும், அவரே விளை செய்யட்டும். சோம்பேறிக்கு ஒன்றும் கிடைக்காதுங்க. பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவளுக்கு பலன் உண்டு. தேவன் அவனவன் வேலைக்கு தக்க என்ன கொடுப்பாராம்? கூலி கொடுப்பாராம். ஒழுங்கா வேலை செய்தா ஒழுங்கா கூலி தருவார். ஒழுங்கா வேலை செய்யாம டிமிக்கி அடிச்சன்னா என்ன கிடையாது? கூலி கிடையாது, உயர்வு கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்க. நட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், விளைய செய்கிறவர் கர்த்தர். இந்த ரெண்டு வேலையும் கடினமானது. நடுற வேலையும் கடினமானது, நீர் பாய்ச்சுகிற வேலையும் கடினமானது. ஆனால் விளைய செய்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நம்ம வாழ்க்கையில் விளைய செய்கிறவர். நான்காவது, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? பயத்தை விளக்கணும், மகிழ்ந்து என்ன செய்யணும்? களி கூற வேண்டும். ஐந்தாவது, எல்லாவற்றையும் இயேசு எப்படி செய்கிறார்? நன்றாய் செய்கிறவர். அவரை போல எவரும் செய்ய முடியாது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதன் தப்பு தப்பா செய்வான், ஆண்டவர் சரியாய் செய்வார். இருக்கிற இடத்தில் அப்படி முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். 4வது மாதத்தில் வந்துட்டோம். நடக்குமா நடக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? அற்புதம் நடக்குமா நடக்காதா? சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எதெல்லாம் தடப்பட்டு கிடக்குதோ, எதெல்லாம் செய்யப்பட முடியாமல் கிடக்குதோ, அதையெல்லாம் செய்து முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் என்னெல்லாம் நமக்கு செய்வாராம்? ஒன்று, நேர்த்தியாய் செய்வார். 2வது, மகிமையானவைகளை செய்வார். 3வது, விளைய செய்வார். 4வது, பெரிய காரியங்களை செய்வார். 5வது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஆண்டவர். கண்ணை மூடிருங்க. இப்ப நானும் சொன்ன கண்ணை மூடினாத்தான் மகிமை பார்க்க முடியும். கண்ணை திறந்து அங்கும் இங்கு வேடிக்கை பார்க்காதீங்க. எப்பொழுதெல்லாம் தேவ சமத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு மகிமை பார்க்கணுங்க. அப்பொழுதெல்லாம் ஒரு தெய்வ மகிமை பார்த்துட்டு போகணும். உலக வாழ்க்கை கடினமான வாழ்க்கை. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கடினமான சில பாதைகள். வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை நம்பும் போது, அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அவர் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். இந்த காலை வேளையில, இந்த 4வது மாதத்தில் கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? சந்தேகத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர், அவர் மகிமையானவைகளை செய்கிறவர், விளைய செய்கிற ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த. உங்க வாழ்க்கையில சில கலக்கத்தோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் விடுதலையோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்க. அற்புதமான தேவனை, தடைப்பட்ட காரியங்களை, தடைகளை உடைத்தெறிகிற ஆண்டவர், சில கடினமான சூழ்நிலைகளை உடைத்தெறிகிற ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். வழி இல்லாத இடங்களை வழி உண்டாக்குற தேவன், இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் காட்டுகிற தேவன். நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து
சோர்வு கடன் கொடுக்காம ஒரு ரப சத்தர பக்கரபா வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த காலைவெளியில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சில காரியங்களை குறித்து கலங்கி வந்திருக்கலாம். இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு வந்திருக்கலாம். கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். நல்ல வாயை திறந்து விடுதலையோடு உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார். ஏன் விளைச்சல் இல்லை? இன்னும் நீங்க நடல, இன்னும் நீங்க நீர் பாய்ச்சல. ஆண்டவர் விளைய செய்ய மட்டும்தான் அவரால் முடியும். அவர்தான் பெருக செய்கிற ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட வல்லமையுள்ள தேவனே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே, பயம் வேண்டாம், திகில் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பாடுங்க. நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவரை பாடு. நை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் பயத்தோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம். பயம் வேண்டாம், திகில் எல்லா கடினமான சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் செல்வார். பயம் வேண்டாம், திகில் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் உன்னை நடத்தி செல்வார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அற்புதமான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார். நேர்த்தியாய் செய்கிறவர், மகிமையானவைகளை செய்கிறவர், விளைய செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் நேர்த்தியானவைகளை எங்களுக்கு செய்கிறவர். ஆண்டவரே, உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சில தடைப்பட்ட காரியங்களை குறித்து கலக்கத்தோடு இந்த இடத்தில் வந்திருப்பார்கள் என்றால் தெய்வீக கரமுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உடைய பிள்ளைகள் பக்கத்தில் நின்று உடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசு எனக்கு நன்றாய் செய்தார் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்கள் தேவன் அனுக்கிரகம் பண்ணபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும்.